கட்டுரை கிறிஸ்தவ மத பிரசாரமா? கிறிஸ்தவ மத பிரசாரமா என்ற மகுடமிட்டு சென்னை பார்ப்பன மித்திரன் சென்ற ஜூலை 5, 1926 குறிப்பு ஒன்று எழுதி, சென்னை கடற்கரையில் ஸ்ரீமான் ஆர்யா இந்து மத அனுஷ்டானங்களைப் பற்றியும் இந்து தெய்வங்களைப் பற்றியும் குறிப்பாக விக்கிரக ஆராதனையைப் பற்றியும் தூஷித்து பேசியதாகவும் அவர் பேச்சைக் கேட்டு ஜஸ்டிஸ் கட்சியினர் ஆனந்தம் கொண்டதாகவும் இத்தகைய கிறிஸ்தவமத பிரசாரம் செய்ய ஸ்ரீமான் ஆர்யா தங்களோடு காங்கிரசிலிருந்த காலத்தில் தைரியம் கொள்ளவில்லை என்றும் இந்து மதத்தை ரட்சிக்கு முகத்தான் எச்சரிக்கை செய்திருக்கிறான். இக்குறிப்பில் அயோக்கியத்தனமும் சூழ்ச்சியும் ததும்பி வடிகிறது. யோக்கியமானவன் ஆர்யாவின் பேச்சுக்களை முற்றிலும் பிரசுரித்து தகுந்த ஆதாரத்தோடு கண்டித்திருப்பான். அவ்வாறின்றி தூஷித்தார், மத பிரசாரம் செய்தார், ஆனந்தம் கொண்டனர். சட்டிக்கூழுக்கு மதத்தை புறக்கணித்தது யார் என்று எழுதி பொதுவாக கிறிஸ்தவ மதத்தின் பேரிலும் சிறப்பாக ஆர்யாவின் பேரிலும் பொதுமக்களிடையே துவேஷத்தை விளைவிக்க பார்ப்பது எவ்வளவு அயோக்கியத்தனமும் சூழ்ச்சியுமானது என்று கவனியுங்கள். மேலும் இந்து மதமானது போலி அனுஷ்டானங்களிலும் வெறும் விக்கிரகங்களிலும் அடங்கி கிடக்கவில்லை. போலி வேடங்களை ஒருவர் கண்டிப்பதாலேயே இந்து மதம் கவிழ்ந்து கிறிஸ்துவ மதம் ஓங்கிவிடாது. இன்று ஆர்யாவை கண்டிக்கும் இதே பார்ப்பனன் இன்று இந்து பறையனாயிருக்கும் கோவிந்தனே பக்கத்தில் வராதே என்று விரட்டுகிறான். அதே கோவிந்தன் நாளைய தினம் மோசஸ் ஆகிவிட்டால் கைலாகு கொடுப்பான். ஆகவே கிறிஸ்தவ மதத்தை இப்பார்ப்பனர்கள் ஆதரிக்கிறார்களா அல்லது ஸ்ரீமான் ஆர்யா ஆதரிக்கிறாரா? இதிலிருந்து இந்து மதத்தை பரிபாலிப்பதாகச் சொல்லும் இப்பார்ப்பனனுடைய வாய் வேதாந்தத்தையும் அனுஷ்டானத்தையும் பார்த்தீர்களா? இவ்வித பார்ப்பன அனுஷ்டானங்களை ஆர்யா கண்டித்திருந்தால் அது இந்து மதத்தை சிலாக்கியப்படுத்தியதே ஆகும். குடியரசு கட்டுரை ஜூலை 11, 1926.